ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நியான்லைஸ் சேனல். நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டில் அயனி சமநிலை அந்த பாடத்தில் அமிலங்கள் மற்றும் காரங்களின் வலிமை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அமில கார வலிமை இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கான கொள்கைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சாதாரணமாக அமிலக்கார வலிமையை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மோல் சேர்மத்தை நீரில் கரைக்கும் போது உருவாகும் ஹைட்ரோனியம் அயனி அல்லது புரோட்டான் அயனிகளின் செறிவை கொண்டு அமிலம் மற்றும் காரங்களின் வலிமை கணக்கிடப்படுகிறது. அதாவது நம்ம ஒரு மோல் அளவுக்கான ஒரு சேர்மத்தை எடுத்து நம்ம நீரில் வந்து கரைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கரைப்பான்ங்கிறது நமக்கு இந்த இடத்துல நீராக இருக்கு இல்லையா? கரைச்சோம்னாக்கா நமக்கு அது பிரிகை அடையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரோனியம் அயனி. ஹைட்ரோனியம் அயனி எப்படி சொல்லுவோம்? H3O+ அப்படிங்கிறது ஹைட்ரோனியம் அயனி. ஹைட்ரோனியம் அயனியாகவோ இல்லைன்னா அது எப்படி பிரியும்? H+ புரோட்டான் அயனிகளாகவோ அது பிரியும். அந்த மாதிரி பிரியக்கூடிய அந்த அயனிகளோட செறிவுனா இங்கிலீஷ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? இதோட ஸ்ட்ரென்த், அமிலம் மற்றும் காரங்களோட வலிமையை நம்ம என்ன செய்யறோம்? கணக்கிட போறோம். இப்போ இந்த மாதிரி அமிலங்களையும் காரங்களையும் நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? வலிமை மிகுந்த அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு அமிலங்களை 2 வகையாகவும், இதே மாதிரி காரங்களையும் எப்படி பிரிக்கலாம்? வலிமை மிகுந்த காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிடா இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஈஸியாக பிரிகை அடைந்து என்ன தரணும்? H+ அயனிகளை தரணும். இது எப்படி வலிமை மிகுந்தது, வலிமை குறைந்தது அப்படின்னு நம்ம கணக்கிடலான்னு பார்க்கலாம். இப்போ வலிமை மிக்க அமிலம்னா எப்படி இருக்கணும்? நம்ம வந்து அந்த அமிலத்தை நீரில் கரைக்கும் போது அது நீரில் முழுசாக பிரிகை அடைஞ்சிடணும். அதில் மிச்சம் அந்த அமிலத்தோட எந்த பகுதிகளும் இருக்காது, முழுமையாக பிரிமை அடைஞ்சிடணும். இப்போ HCl அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது பிரிகை அடைந்து H+Cl- அப்படின்னு ஃபுல்லாகவே பிரிஞ்சிடணும். அப்படி பிரிஞ்சாக்கா அந்த அமிலம் வலிமை மிக்கது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே வலிமை குறைந்த அமிலம்னா அது நீரில் பகுதி அளவு பிரியும். அதாவது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பிரியாமையும் இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னாக்கா, அசட்டிக் அமிலத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். CH3COOH அப்படின்னு சொல்றது நம்ம அசட்டிக் அமிலம். அதை நாம CH3COO- H+ அப்படின்னு பிரியும். ஆனால் பிரிந்தாலும் கூட கொஞ்சம் பிரியாமையும் என்ன இருக்கும்? அந்த அசட்டிக் அமிலம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முழுமையாக பிரிஞ்சா வலிமை மிக்கது, பகுதி அளவு பிரிஞ்சாக்கா அது வலிமை குறைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அமிலத்தோட ஸ்ட்ரென்த்தை, வலிமையை நம்ம கணக்கிடுறதுக்கு நம்ம சமநிலையை தான் வச்சுப்போம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். HA + H2O gives ஒரு அமிலத்தை தண்ணியில் நம்ம என்ன செய்கிறோம்? கரைக்கிறோம். கரையும் போது அது என்ன செய்யுது? பிரிகை அடையுது. H3O+ A- அப்படின்னு பிரியுது. அப்போது இது இந்த இடத்துல என்னது? அமிலம் 1. ஏன் அப்படின்னா இந்த HAங்கிறது எப்படி பிரியும்? H+ ஆகும், A- ஆகும். இந்த H+ இது என்ன செய்யுது? வாட்டருக்கு கொடுத்துருது. இந்த H+ வாட்டருக்கு கொடுக்குது. அப்போ இது அமிலம் 1. எது புரோட்டானை வழங்குதோ அது அமிலம் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். புரோட்டானை இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் மிச்சம் என்ன இருக்கும்? A தான் இருக்கும். அது A- ஆகுது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காரம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன செய்யுது? இப்போ இந்த இடத்துல இது, அப்போ இது என்னவா இருக்கும்? காரம். இது காரம் 1 இருக்கும், இது காரம் 2 இருக்கும். ஓகேவா? அப்போது இது என்னவா இருக்கும்? அமிலம் 2. அமிலம் 2 அப்படின்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்படி இதில் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது ஏற்கனவே உங்களுக்கு அமிலம் 1 இதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த அமிலத்திற்கான இணைக்காரம் இது, இந்த அமிலத்திற்கான இணைக்காரம் இது, அதே மாதிரி இந்த அமிலத்திற்கான இணைக்காரம் இது. ஓகேவா? நம்ம முன்னாடியே இது போட்டிருக்கோம். தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்.
ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஒரு சமநிலை மாறிலியை வச்சு நம்ம எழுத போகிறோம். சமநிலை மாறிலியை நம்ம என்ன சொல்லுவோம்? கேன்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்ன வினை? இது அயனிகளாக பிரியுது. அப்போ என்ன வினை? அயனியாதல் வினை. இந்த அயனியாதல் வினைக்கான சமநிலை மாறிலி எப்படி எழுதுவோம்? கேங்கிறது இந்த இடத்துல அயனியாதல் வினைக்கான சமநிலை மாறிலி. நீங்கள் இதுக்கானது உங்களுக்கு தெரியும். வினை விளை பொருட்களோட செறிவு டிவைடட் பை வினைப்படு பொருட்களின் செறிவு அப்படிங்கிறது தெரியும். நம்ம சாதாரணமாக வினை விளை பொருட்கள் செறிவு அப்படிங்கிறத நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுவோம். இப்போ இந்த இடத்துல என்னென்ன வினை விளை பொருட்கள் இருக்கோ அதை நம்ம எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? H3O ப்ளஸ், இதை வந்து நாம் செறிவாக எழுதுகிறோம். இன்ட்டு அடுத்தது என்ன இருக்குது? A மைனஸ், இதை எழுதுகிறோம். ஓகேவா? டிவைடட் பை, இப்போ வினைப்படு பொருளை எழுத போகிறோம். HA அதோட கான்சன்ட்ரேஷன் செறிவு, அப்புறம் H2O இதோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக என்னது? அது கரைப்பான். வாட்டருங்கிறது என்னது? சாதாரணமாக கரைப்பான். அப்போ ஒரு பொருளை நம்ம கரைக்கிறதுக்கு எடுக்கிறோன்னா அது எப்படி எடுப்போம்? நிறைய எடுப்போம். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இதோட செறிவை நம்ம கணக்கில் வச்சிக்க வேண்டியதில்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாம் இது ஆசிடுக்கான சமநிலை மாறிலியாக பார்க்கறதுனால KA, அமிலத்திற்கான சமநிலை மாறிலி என்னன்னு சொல்லுவோம்? KA இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? H3O ப்ளஸ் இன்ட்டு A மைனஸ் டிவைடட் பை இந்த இடத்துல HA இதோட செறிவை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம். அப்போது இந்த KA மதிப்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அமிலம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த KAல இதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும் இல்லையா? இதோட வேல்யூ அதிகமாக இருந்தால் இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஈக்குவேஷன் பெரும்பாலும் எதை சார்ந்து போகும்? வலதுபுறம் அதிகமாக நடக்கும். வலதுபுறம், அதாவது இந்த அமிலத்திலேருந்து இந்த காரம் கிடைக்கிற இந்த வலதுபுறம் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த காரம் திரும்ப ஒரு புரோட்டானை வாங்கிக்கிட்டு இந்த சைடு வரக்கூடிய அந்த வினை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே எதை நோக்கிட்டு போகும்? வலதுபுறத்தை நோக்கி இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் இந்த KA அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமிலத்தின் அயனியாதல் மாறிலி. அமிலத்தின் அயனியாதல் மாறிலி. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? பிரிகை மாறிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த KA அப்படிங்கிறது தான் ஒரு அமிலத்தோட வலிமையை என்ன செய்யுது? அளந்து காமிக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ HCl இருக்குது, அப்புறம் HNO3 இருக்குது. இது ரெண்டும் என்ன செய்யும்னா முழுமையாக பிரியும். முழுமையாக பிரிகை அடையும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா வலிமை மிகு அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முழுமையாக அயனி ஆனிச்சுன்னா, முழுமையாக பிரிகை அடைந்தாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வலிமை மிகு அமிலம். வலிமை மிகு அமிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதோட KA மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ HClோட KA வேல்யூ, KA மதிப்பு எப்போயுமே இது எத்தனை டிகிரி சென்டிகிரேட்னு 25 டிகிரி செல்சியஸில் இதை வந்து என்ன பண்ணுவாங்க? கால்குலேட் பண்ணுவாங்க. இதோட KA மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2 × 10⁶ அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு வலிமை மிகு அமிலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலத்துக்கு ஃபார்முலா என்ன? HCOOH. இதான் வந்து ஃபார்மிக் அமிலம். இது வந்து என்னது? ஃபார்மிக் அமிலம். இதோட KA வேல்யூ பாருங்கள் எவ்வளோ? அதே 25 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.8 × 10⁻⁴ மைனஸில் போகுது. அப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? 10⁻⁴ ஆகுது. அதே நீங்கள் அசெட்டிக் அமிலத்துக்கு பாருங்கள். CH3COOHங்கிறது என்னது? அசெட்டிக் அமிலம். இந்த அசெட்டிக் அமிலத்துக்கு பாருங்கள்
இதோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள். Ka வேல்யூ 1.8 × 10⁻⁻5ன்னு இருக்குது. அப்போ எது ரொம்ப வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல அசட்டிக் அமிலம் ரொம்ப வலிமை குறைந்த அமிலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா கரைசலில் பகுதி அளவு அயனி ஆகிறது. இது என்ன செய்கிறது, பகுதி அளவு அயனி ஆகிறது. அப்போ முழுமையாக அயனி ஆனாக்கா அதோட Ka வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது வலிமை மிகு அமிலமாக இருக்கும். பகுதி அளவு அயனி ஆனிச்சுனாக்கா அதோட Ka வேல்யூ குறைவாக இருக்கும். அது பகுதி அளவு என்ன செய்யும், அயனி ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மதிப்பு Ka மதிப்பை வச்சு நம்ம வலிமை மிகு அமிலமா வலிமை குறை அமிலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ Ka வேல்யூ வந்து 10 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, Ka வேல்யூ 10 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து வலிமை மிகு அமிலம், வலிமை மிக்க அமிலம். இதே Ka வேல்யூ 1 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வலிமை குறை அமிலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு நீர் கரைசலில் HCl பிரிகை அடைகிறத நம்ம பார்க்கலாம். அதாவது HCl + H2O எப்படி எழுதலாம், HOH gives H3O + Cl-. இப்போ இதுதான் வந்து என்னது, அமிலம் 1. ஏன்னா இதுதான் வந்து என்ன செய்ய போகுது, புரோட்டானா கொடுக்க போகுது. அப்போது இது புரோட்டானா கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கும், Cl- இருக்கும். அது வந்து என்னது, அப்போது காரம் 1. ஓகேவா? இது இப்போ வந்து அப்போ இது அமிலம் 1 அப்படின்னா இது என்னவாக இருக்கும், காரம் 2. இது அமிலம் 2. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த அமிலத்தோட இணைக்காரம் இது, இந்த அமிலத்தோட இணைக்காரம் இதுதான். ஓகேவா? இப்போது என்ன செய்யுது, ஈக்குவேஷன் எப்பயுமே வலதுபுறமாக அதிகமாக நகர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த Cl- ஒரு புரோட்டானை எடுத்துக்கிட்டு இங்கே சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த காரம் வந்து வலிமை குறைந்ததாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரமாக புரோட்டானை ஏற்றுக்கிட்டு என்னவாக முடியாது, அமிலமாக மாற முடியாது. அதனால் இது அதிகமானு பார்த்தாக்கா ஈக்குவேஷன் வலதுபுறமாக நகரும். இந்த சைடு இருக்க ரியாக்ஷன் தான் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத நாம் இதில் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். அப்போ ஒரு வலிமை மிகு அமிலம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட இணை காரம் எப்படி இருக்கும், ஒரு வலிமை குறைந்த காரமாக இருக்கும். ஒரு வலிமை மிகு அமிலத்தோட இணை காரம் எப்படி இருக்கும், வலிமை குறைந்த காரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ்லையும் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வலிமை மிகு அமிலங்கள் ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா HClO4. ஓகே, இது எப்படி பிரியும், H + ClO4- அப்படின்னு பிரியும். ஓகேவா? இந்த ClO4 இது வலிமை மிகு அமிலமாக இருந்தால் இது வலிமை குறைந்த காரம். இது மிகவும் வலிமை வாய்ந்த அமிலமாக இருக்கும்போது இது மிகவும் வலிமை குறைந்த காரமாக இருக்கும். அப்போ வலிமை மிகு அமிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HClO4, HCl, தென் H2SO4, HNO3. ஓகேவா? பெர்குளோரிக் ஆசிட் இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட், இது பார்த்திங்கனாக்கா நைட்ரிக் ஆசிட். ஓகேவா? இது எல்லாமே வலிமை மிகுந்த அமிலங்கள். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மிக வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்லணும். மிக குறைந்த வலிமையுடைய காரம் அப்படின்னாக்கா இதில் என்ன வரும், இப்போ Cl- இந்த காரம் வலிமை குறைந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி பிரியும், H+ஆகவும் HSO4- ஆகும். அப்போது HSO4- ஆகும். இது பார்த்திங்கனாக்கா NO3- ஆகும். இது எல்லாமே மிக மிக வலிமை குறை காரம் அப்படின்னு வச்சுக்கணும். இது எல்லாமே
என்னது? வலிமை மிகு அமிலம். அதே மாதிரி பாருங்க, இப்போ H3O + HNO2. H3O +னா உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோனியம் அயான், நைட்ரஸ் ஆசிட், இது HF ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா CH3COOH அசெட்டிக் ஆசிட். ஓகேவா? ஹைட்ரோனியம் அயான், நைட்ரஸ் ஆசிட், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் H+ போயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு என்ன கிடைக்கும்? H2O கிடைக்கும். இதில் H+ போயிடுச்சுன்னா NO2- கிடைக்கும். இதில் H+ போயிடுச்சுன்னா F- கிடைக்கும். இதில் H+ போயிடுச்சு அப்படின்னாக்கா CH3COO- கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி பார்த்தோம்? மிக குறைந்த வலிமை பார்த்தோமா? இது வந்து வலிமை குறைந்த காரங்களாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வலிமை குறைஞ்ச காரம், அது அமிலம். மிகவும் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? அமோனியா வந்து ஒரு காரம்னே சொல்லலாம். அப்போ ரொம்ப வலிமை குறைந்த அமிலம் இல்லையா? மிகவும் வலிமை குறைந்த அமிலம். OH- ஹைட்ராக்சைடு அயான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன். இது எல்லாமே, இது மூணும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்லலாம்? மிகவும் வலிமை குறைந்த அமிலம். இப்போ இதுலேருந்து H+ போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? NH2-. இதெல்லாம் கிடைச்சி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான். அப்போ O2-. நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்கும்? இதில் H-. பாருங்கள், H- நமக்கு எப்போயுமே H+ தான் நிறைய கிடைக்கும். H- ஹைட்ரைடு அயான் இதெல்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும். இது ஆக்சைடு அயான், இதுவும் அந்த மாதிரி தான், எப்போயாவது தான் கிடைக்கும். அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னாக்கா வலிமை மிகுந்த காரங்கள். ஓகேவா? மிகவும் வலிமை குறைந்த அமிலமாக இருந்தால் நமக்கு மிகுந்த காரம் கிடைக்கும். அதாவது ரிவர்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு டேப்லெட் காலமாகவே புக்கில் இருக்குது. நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.